Hi guys, welcome to our channel. இன்னைக்கு என்ன வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாத்தீங்கன்னா $50 to $100 grow பண்ண போறோம். ஓகே. நீங்களும் இந்த மாதிரி லோ அமௌண்ட்ல இருந்து பிக் அமௌண்ட் grow பண்ணனும்னா மஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க guys. ஓகே. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து எல்லாரும் பாத்தீங்கன்னா கொஞ்சமான அமௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிக் அமௌண்ட்க்கு உங்களாலயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா growth பண்ண முடியும். ஓகே. அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ 1 செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க guys. ஓகே. அப்பதான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம். டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. நான் ஏன் உங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். ஓகே. அதாவது கோடெக்ஸ், பினோமோ, ஐக்கிய ஆப்ஷன், ஒலிம் ட்ரேட், பாக்கெட் ஆப்ஷன். இந்த மாதிரி ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் மஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வருங்க கைஸ். ஓகே. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $43 இருக்குது கைஸ். ஓகே. என் அக்கௌண்ட்டில் பார்த்துக்கோங்க. $43 இருக்குது. ஓகே. இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம க்ரோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேயோட டார்கெட் என்னென்னா எனக்கு பார்த்தீங்கன்னா $100. ஓகே. இந்த $43 to $100 பேரை நான் க்ரோ பண்ண போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அசட் பண்ண ஓடிசி தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ். ஓகே கைஸ். எக்ஸ்பைரி டைம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸு. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் கேட்பீங்க. ஓகே. கேண்டில் ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் தான். ஓகே. நான் வைக்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. கேண்டில்ஸ்டிக்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நான் 5 செகண்ட்ஸ் தான் வச்சு ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகே. 10 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகே. 5 செகண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ண எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜின்னு நான் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி கிடையாது. முக்கியமாக ஒன்று சொல்கிறேன். ஓகே. இது பார்த்தீங்கன்னா கேண்டில் மூவ்மெண்ட் கைஸ். ஓகே. கேண்டிலோட மூவ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுப்பேன். பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி ப்ரோ இந்த கேண்டில் மூவ்மெண்ட்டை லேர்ன் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், நான் அதையுமே நான் சொல்கிறேன் கைஸ். ஓகேவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ட்ரேட் பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் போட்டேன். அது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. ஓகே. கண்டிப்பாக இதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டவுனில் தான் போகும்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஓகே. டவுன் ட்ரேட் எடுத்துட்டேன். இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு கைஸ். ஓகே. ஸ்ட்ராட்டஜி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மூவ்மெண்ட்டை லேர்ன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி கிடையாது கைஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமும் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. ஓகே. மிட் ரேஞ்சில் இருக்கும். அந்த கேண்டில் மூவ்மெண்ட் எப்படி வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அதனால தான். ஓகேவா. நான் சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரேட் போட்டேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா. அந்த கேண்டில் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரசி அதிகமாக இருக்கும் கைஸ். ஓகே. கேண்டில் மூவ்மெண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. அதுக்காக தான் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேண்டில் மூவ்மெண்ட்டை வச்சு நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஓகேவா. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் இந்த கேண்டில் மூவ்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுப்பேன். ஓகே. நம்ம வீடியோஸ் பார்த்தாலே தெரியும். ஓகேவா. நான் சில வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா டவுனில் தான் போக போகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் நான் இந்த இடத்துல டவுன் ட்ரேட் எடுத்திருப்பேன். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகே. அது காரணமே பார்த்தீங்கன்னா எனக்கு கேண்டிலோட மூவ்மெண்ட் தெரிஞ்சனால தான் கைஸ். ஓகேவா. எனக்கு கேண்டிலோட மூவ்மெண்ட் தெரிஞ்சனால தான் பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்துருவோம். ஓகேவா. அதுதான். ஓகேவா. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. கண்டிப்பாக எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ண முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே. நான் சொல்கிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகேவா. உடனே பார்த்தீங்கன்னா இந்த லேர்ன் பண்ண முடியாது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. நீங்கள் இந்த கேண்டில் மூவ்மெண்ட்டை லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே. ட்ரேடிங் நாலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா. இந்த வீடியோவில் பார்க்குறது மூலியமாகவும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன் கைஸ். ஓகே. இந்த இடத்துல பாருங்கள் நம்மளுக்கு ரீஃபண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள், நம்ம வேறு அசட்டில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்து பார்ப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $60 இருக்குது. ஓகேவா. நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிட்டா பார்த்தீங்கன்னா அதே அசட்லேயே ட்ரேட் பண்ணுவோம். ஓகே. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜினா யூஸ் பண்ணால் நான் அப்படி உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். லாஸ் ஆகிடுச்சுன்னா வேறு அசட்டுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கோங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா. ஆனால் இந்த கேண்டில் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடாது. ஓகேவா. ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் மூவ்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுனில் போக போகுதுன்னா டவுனில் தான் போக போகுதுன்னு உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் கைஸ். ஓகே. அதுக்காக தான் நான் இந்த இடத்துல லாஸ் ஆனாலும் அகைன் பார்த்தீங்கன்னா நான் டவுன் ட்ரேட் எடுப்போம். ஓகேவா. அதுக்கான ரீசன் இது தான் கைஸ். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா $40 ஒரு $64 பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $10 பார்த்தீங்கன்னா அப் ட்ரேட் போட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடுமே நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு கைஸ். ஓகே. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா.
பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ கேண்டில் நான் எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறேன்னு பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு நான் சொல்லாமலே பார்த்தீங்கன்னா சில விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நான் இந்த என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னு. ஓகேவா, ஸோ அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுக்கு இன்னுமே எக்ஸ்ட்ரா புரியும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $78 இருக்குது. ஓகேவா கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒரு $20 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பெரிய அமௌண்ட் க்ரோத் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ பிகினர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு $50 டெபாசிட் பண்ணிட்டு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் $100 பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் $50 இருக்குன்னா $1 வச்சு ட்ரேட் பண்ண சொன்னால் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்க. ஸோ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $5 $10 ஒன் ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $10க்கு நீங்கள் ட்ரேட் போட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னா அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா $20 போட்டு பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ ஒரு கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக இருக்க முடியும் கைஸ். ஓகேவா, ஸோ அதனால் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ண மாட்டோம். ஓகேவா, ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே, ஸோ நான் ஏன் இந்த இடத்துல கரெக்டான மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணலன்னா, ஸோ எனக்கு இந்த அமௌண்ட் லாஸ் ஆனாலும் எனக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கவரிக்கு பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுறதுக்கு அமௌண்ட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. அதனால் நான் பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபாலோ பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேண்டில் மூவ்மெண்ட் தெரிஞ்சாலும் நீங்கள் பார்த்தா இந்த மாதிரி மல்டிபிள் ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடாது கைஸ். ஓகே, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் தான் எடுப்போம். ஓகே, ஸோ அதனால தான் என்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான டியூரேஷனில் என்னால் க்ரோ பண்ண முடியும் கைஸ். ஓகே, ஸோ ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா $50 to $100 க்ரோத் பண்ணணும்னா ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours எடுக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு எடுக்கும். ஓகேவா, ஸோ கேண்டில் மூவ்மெண்ட் தெரிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 hours 3 hours பார்த்தீங்கன்னா எடுக்கும் கைஸ். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துல ஈஸியாக இந்த மாதிரி 10 மினிட்ஸில் பண்ணுற மாதிரி உங்களால் பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. ஓகே, ஸோ எடுத்திங்கன்னா ஸோ உங்களுக்கு சம்டைம்ஸ் லாஸ் ஆகிடுச்சினாலும் கேபிட்டல் இருக்காது. ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $89 வந்துருச்சு. ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்து ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு $40 ஒரு $89 பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வந்துட்டோம் கைஸ். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியோட பார்த்தீங்கன்னா இதோட அக்யூரசி கொஞ்சமே அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா கேண்டில் மூவ்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே மெயின். ஓகே, ஸோ நீங்கள் கேண்டில் மூவ்மெண்ட்டை மட்டும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா $3 டவுன் ட்ரேட் போட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகி நிற்கிது. ஓகே, எனக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ஏறாரு, ஸோ அதனால தான். ஓகேவா, ஸோ ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியணும். ஓகேவா, ஸோ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா $94 வந்துருச்சு கைஸ். ஓகேவா, ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ பண்ணிட்டோம். ஸோ லோ அமௌண்ட்லேருந்து பிக் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா க்ரோ பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ வித்தின் ஒரு 8 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோ பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நான் போட்ட ட்ரேட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஸோ லாஸ் ஆனாலும் சேம் ட்ரேட் தான் எடுப்பேன். அசெட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மாறி இருக்க மாட்டோம். ஓகேவா, இப்போ அப்ட்ரேட் போட்டு லாஸ் ஆகிடுச்சுன்னா ஸோ அதே அசட்லேயே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ட்ரேட்ஸ் பண்ணால் அப்ட்ரேட் எடுப்பேன். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ போன கேண்டிலே பார்த்தீங்கன்னா போன கேண்டிலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்பில் மூவ் ஆகிருக்க வேண்டியது. ஸோ பட் பார்த்தீங்கன்னா இதில் லேட்டாக பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் கேண்டில் மூவ்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ கேண்டில் மூவ்மெண்ட் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும் கைஸ். ஓகே, ஸோ நீங்களும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வேணாலும் பக்ஸ் வேணாலும் கண்டிப்பாக டெலிகிராமில் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி ஸோ நான் அந்த வீடியோவும் நான் போடுறேன் கைஸ். ஓகே, ஸோ மஸ்ட்டு பண்ண டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கைஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங், வரட்டா.